என்னடா இவன் அண்டான் சட்டி எல்லாமே பார்சல் பண்ணி நிக்கிறானே எங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்னும் இல்ல மக்களே, நம்ம கோலந்தாருக்கா தான் உங்களுக்கு தெரியும். நான் கோலந்தாருக்கா போகும்போது என்ன பண்ணுவேன்னு சொல்லி அதே வேலை தான். புதுசா பாக்குற நண்பன் நண்பி என்னோட 12வது நாள் வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். என் நைனா வந்து டயர்டா இருக்க காரணத்தினால வரலன்ட்டாரு. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை தட்டிட்டு கிளம்பிட்டேன். கடைசியா தர்கா ரீச் ஆயிட்டோம். அந்த மாதிரி பார்த்துட்டு எவனா வருவாங்களா மோட்டிவேட் ஆயிட்டு இந்த மாதிரி அன்னதானம் பண்றதுக்குலாம் நீங்க கேட்கலாம். ஆனா என் தோழி பார்த்தாங்க, அவங்க கேட்டாங்க, நான் அவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். இதுதாங்க நான் சொன்னேன் எதுக்கு அந்த வீடியோ எடுத்தேன்னா இது ஒரு பிரயோஜனம், அதுக்கு தான் எடுத்தேன். அன்னதானம் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது என்ன, நம்ம வயிற்றுக்கு சோறு போடணும். சரி நம்ம வந்து ஸ்பாட் எப்பவுமே தேடி கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட்டா கிடைச்சது. என்ட்ரி மட்டும் தான் கொஞ்சம் எசக்கு உஸ்கா இருந்துச்சு. சரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நீ வெட்டிமன் பிளாக்ஸ் 30வது நாள் அப்படி நடிச்சு போச்சு. 30வது நாள் வந்துட்டேன். இதோட 30வது நாள் வீடியோ முடிஞ்சது. அதோட முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்காதீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம பயங்கரமான 60 நாள் சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. அது மறக்காம வாட்ச் ஆடுங்க. நார்மலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோறு போடுவாங்களா இல்லையான்னு சொல்லி சரி ஒரு அடியா போட்டாங்க. சரி குடுன்னு ஓடி போயிட்டு உட்கார்ந்த இடத்துல ஹைஜாக் பண்ணிட்டேன் அந்த மதியானத்தை. அந்த அருமையான மதியானம் சாப்பிட்டு அப்படியே வண்டியை தட்டிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு தோழியோட ரிசப்ஷன் போகணும். அதுக்கோசரம் நான் கிளம்பி ஆகணும். எனக்கு திருப்பி ஒரு புது ஆளை திருப்பி தூக்கி பீரோல தான் வைக்க போறாரு. சிம்பிளி வேஸ்ட். சரி ரைட்னு சொல்லிட்டு நான் ரிசப்ஷன் கிளம்பிட்டேன். ஏன்னா இப்ப போற தோழி வந்து ரொம்ப ஸ்பெஷல். எதனா ஒரு உதவி கேட்டீங்கன்னா அந்த தோழி கிட்ட ஜி என்ன ஜி இதெல்லாம் முடியாது ஜின்னு சொல்லவே மாட்டாங்க. ஜின்னு சொல்லி மட்டும் தான் இழுப்பாங்க. ஆனா முடிச்சு கொடுத்துருவாங்க சூப்பரா. இந்த காலத்துல வந்து நோ சொல்றவங்க நிறைய இருப்பாங்க, தோழன் தோழி எல்லாருமே. ஆனா இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெஸ்ட் தான். பல வருஷம் கழிச்சு நம்ம தோழியை பார்த்துட்டு அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அங்கேயிருந்து ஜூட் விட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு மட்டையாட்ட மக்களே. நாளைக்கு பார்க்கலாம். போக்கஸ் இருங்க. மிக்க நன்றி.